ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்துலேயே இன்னொரு டைமென்ஷன், அதாவது இன்னொரு பல டைமென்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதாவது சயின்டிஃபிக் ரீதியில் பார்த்தோம்னா பாஸ்ட்னு சொல்லுவாங்க, நடந்து முடிஞ்ச ஒரு உலகம். ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க, நடக்க போகிற ஒரு உலகம். இப்போ நம்ம இருக்கிறது இந்த ப்ரெசன்ட், இப்போ நமக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபியூ டைமென்ஷன் சொல்லுவாங்க. இந்த டைமென்ஷன் தவிர்த்து அமானுஷ்யம், இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் வாழ்கிறதும் இந்த உலகத்தில் தான். கண்டிப்பாக உங்களில் சில பேருக்கு இந்த அலாம் புண்ணியானில் சில பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னு நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத உலகம், ஆனால் நம்ம உலகத்தில் தான் இருப்பாங்க, நம்ம கூடையே இருப்பாங்க, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே போல் தான் சில அமானுஷ்யங்கள் வாழ்கிறதும் இந்த ஒரு அலாம், இந்த ஒரு உலகத்தில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உண்மை சம்பவம் ஷேர் பண்ணது ரீனா நடத்துவங்க. இந்த உண்மை சம்பவம் அவங்களுக்கு நடந்தது 2009 2009 நடந்திருக்கு. அந்த நேரத்தில் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அவங்க ஹஸ்பண்டை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, வேலை இடத்துலேருந்து. அப்போ ஏற்கனவே அவர் வேலை செய்கிற இடம் சிகாமாட். இது எல்லாமே ஜொஹோரில் உள்ள இடம். சிகாமாட்லேருந்து பாசிர்குடாங்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஒய்ஃப் அதாவது ரீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகி போங்க, நான் போகிறத வச்சுட்டு நான் இருந்துட்டு வரேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டை ஷிஃப்ட் பண்ணி போகிறாரு, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டோன்னா ஒரு புது வீட்டுக்கு போகிறாரு. எங்கே அவர் வீடு எடுக்கிறாருன்னா சேவா எடுத்திருக்காரு. தமான் கோத்தா மசாய், இதுவும் ஜொஹோரில் உள்ள இடம். அதாவது ஜொஹோர் மலேசியாவில் இருக்கிற ஒரு மாநிலம். அப்போ தமான் கோத்தா மசாயில் இவருக்கு ஒரு வீடு கிடச்சோன்னே அந்த வீட்டுக்கு சேவாய்க்கு போயிட்டு இவர் அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. ரீனா, எங்கே ரீனா இருக்க? வீட்டில் தானே இருக்கியா? சீக்கிரம் வந்துரு, ஏன்னா நான் இங்கே ஒண்டியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. எப்போதும் அவங்க ஒய்ஃப் விட்டு அவர் பிரிஞ்சதே இல்லை. வேலை சூழ்நிலைனால அவங்களும் மாதமாக இருக்காங்க, பிறந்து வைக்கிற கிட்ட நெருங்கிடுச்சு டேட்டு. அப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லிட்டு அவர் இவர் வந்துட்டார். இப்போ இருந்தாலும் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு ஒய்ஃபை, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபை மிஸ் பண்ணுறாரு, அந்த பேபியை மிஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒய்ஃபும் சொல்லியிருக்காங்க, இருங்க பிறந்த வச்சா நான் வந்துடுறேன், நானும் வேலை முதல்ல நின்றுடுறேன், ஏன்னா 3 மாதம் லீவ் எடுத்து ஆகணும்ல பிறந்த வச்சிட்டோன்னே, நான் வேலையோட நின்றுட்டு நான் வந்துடுறேன், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒய்ஃபு ரீனா சொல்கிறாங்க. இந்த ஹஸ்பண்டை வெயிட் பண்ணுறாங்க. ஸோ 4 பாட்டுக்கு 4 ஆகுது. இந்த ஒய்ஃபுக்கும் ப்ரெக்னென்ட், அதாவது ப்ரெக்னன்சி அந்த வலி வருது. ஸோ அவங்களும் நல்லபடியாக ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அந்த நேரத்தில். ஸோ திரும்ப ஃபோன்லேயே தான் பேசிக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னையும் பேபியும் பார்க்கணும் போல் இருக்குது, கையில் தூக்கணும் போல் இருக்குது. ஏன்னா அவருக்கும் சரியான வேலை, இப்போ வர முடியும், அதாவது அங்கேருந்து இங்கே வர்றது சூழ்நிலை ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு வேலை. அப்போ அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வர பார்க்குறேன், ஏன்னா இப்போ தான் பிறந்து வச்சுருக்கேன். ஸோ பிறந்த வச்சாக்கா பந்தாங்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது பிறந்த வச்சாக்கா நம்மளாக அந்த உடம்பு பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ இந்த ஒய்ஃபுக்கு ரொம்ப வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப அதாவது வீக்காக இருப்பாங்க அந்த டைமில் லேடிஸ்னு. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நாள் பொறுத்துக்குங்க. இப்போ அதே போல் டைம் ஆகுது, ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகுது இவங்க பிறந்த வச்சு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நான் அவர் வீட்டுக்கு போகிறேன், அவர் அந்த ட்ரெஸ்லாம் எனக்கு அனுப்பியிருக்காரு, ரொம்ப அவரை மிஸ் பண்ணுவார், நான் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு இவங்க யார் ரீனா அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு இவங்களும் டேக்ஸி எடுத்து அந்த ஹஸ்பண்ட் ஏற்கனவே இப்போ சேவா எடுத்திருக்காருல அந்த வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தடுக்கிறாங்க, இல்லைம்மா நீ பிள்ளை தச்சு, அதாவது இப்போ தான் பிறந்து வச்சிருக்க, பச்சை உடம்பாக இருக்க, நீ போகாதம்மா, ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போனோம். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை அவர் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு, நான் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ், நான் திடீர்னு பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார், அதனால தான் நான் போப்பேன், ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் சொல்லிவிட்டு அவங்க டேக்ஸியில் போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டோன்னா அந்த ஹஸ்பண்ட் கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு கரெக்டாக போய் சேர்றாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்டுக்கு அவங்க ஃபோன் அடிக்கலாம், ஏன்னா அவங்க தான் சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு ஒரு முடிவில் இருக்காங்களே. அப்போ கரெக்டாக அவங்க போயிட்டு அந்த வீட்டுக்கு, அதாவது ஹஸ்பண்ட் சேவா எடுத்திருக்காரு, அந்த ரெண்ட்டுக்கு உள்ள வீடை இவங்க அந்த வீட்டு முன்னுக்கு போய் நிற்கிறாங்க. டேக்ஸிக்காரங்கிட்ட காசு கொடுத்துட்டு இறங்குறாங்க. இறங்கி பார்த்தோன்னா அந்த வீடு லாக் பண்ணலை, அதாவது கதவுலாம் சாத்தியிருக்கு, கேட்லாம் அந்த லாக் பேட்லாக் போடுவாங்களே அது போடலை.
அப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் இருக்காரா இல்லை வெளியாயிட்டாரோ அந்த ஒரு திங்கிங்லேயே வந்து இவங்க போகிறாங்க. ஆக்சுவலி இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்க தானே போகிறாங்க, ஹஸ்பண்ட்டு கால் பண்ணாமல் சொல்லாமல். அப்போ அந்த கேட்டை திறந்து அவங்க மெதுவாக உள்ளுக்கு போய் பார்க்கவும், அதாவது கை குழந்தைய வச்சுக்கிட்டு தான் அவங்க போகிறாங்க. போய் பார்க்கவும் வீட்டு கதவும் திறந்து கிடக்கு. அதாவது கதவு தள்ளின வேகது கதவு திறந்துக்குச்சு. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இல்லை. அப்போ இவங்க நினச்சிருக்காங்க, வேலை பிஸியில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட்டாமல் போயிருக்கார் போல். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கதவு உள்ளுக்கு போயிருந்துட்டு ஸோ இவங்க மற்றபடி அவங்க ஜாமான்லாம் வச்சுட்டு அவங்க திங்ஸ்லாம் அந்த ரூமில் பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் எப்போதும் பெட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வீடு வந்துட்டு அந்த சேவாக்காரவங்க ரெண்ட்டுக்கு கொடுக்கும்போதே வந்து வீட்டுக்கு வந்து நிறையா ஃபர்னிச்சர்லாம் உள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு தலகாணியும் ஒரு போர்வையும் எடுத்து வந்தால் போதும், மற்ற எல்லா ஜாமாவும் இருக்குது அந்த வீட்டில். அதை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஓகே தான், நல்ல வீடு தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சரின்னு அவங்க வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பேபிக்கு வந்துட்டு கையில் குழந்தை வச்சுருக்காங்க, கையில் பேபியங்கிட்ட விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு. அப்பா வந்துடுவாருமா, இருங்க அப்பாவை பார்ப்போம், சர்ப்ரைஸ் கொடுப்போம். இப்போ அந்த அவங்க உட்காந்துருக்கிற அந்த ஒரு நேரத்தில் அவங்க ஜஸ்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களே. ஸோ அந்த ஒரு நேரத்தில் இவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் பண்ணுதுன்னா, அந்த வீட்டில் இவங்கள தவிர்த்து வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணுது. ஏன்னா அவங்க உட்காந்துருக்கும் போதே அவங்க பின்னாடி யாரும் நடந்து போகிற மாதிரி, அப்புறம் அவங்க உட்காந்து குஷனில் உட்காந்துருக்காங்க அந்த ஹாலில், ரூம்லேருந்து யாரும் எட்டி பார்க்குற மாதிரி. அப்போ இவங்க கிச்சனுக்கு போனாலும் சரி, இவங்க வாஷ்ரூமுக்கு போனாலும் சரி, யாரோ அவங்கள வந்து பின்னாடியே நடந்து வர மாதிரி ஒரு ஃபீல். அவங்க திரும்பி பார்க்க வந்து எதுவுமே இல்லை, எந்த உருவமும் தெரியலனா, ஆனால் அந்த ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். ஸோ அந்த ஃபீல் வருது அவங்களுக்கு. அந்த உடம்புல வந்து அந்த முடியெலாம் வந்து மேலே ஏறுது, முடி சிலுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு குஸ்பாமாக இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, படுத்து தூங்குறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒன்றும் வரல. அவங்க வீட்டுக்கு வந்தோம் மணி ஒரு 1 ஆகுது. அது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வரல. இவங்களும் படுத்து தூங்குறாங்க. தூக்கம் வரல அவங்களுக்கு சரியாக அந்த பெட்ரூமில் படுக்கும்போது. ஸோ மணி ஒரு அதே போல் மணி ஒரு 1 ஆகுது, 1, 1:30, 2 மணி போல் ஆகுது. இவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட காடி சத்தம் கேட்குது. காடினா அவங்களோட ஹஸ்பண்ட் கார் ஓட்டிகிட்டு வந்து வீட்டு முன்னுக்கு உள்ளுக்கு வந்து போடுறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்க சரியாக தூங்கலையே. ஸோ அவங்களுக்கு வந்து முழுப்பு வந்துடுச்சு. அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டட். எல்லாம் பார்க்கவே இல்லைல்ல, இத்தனை மாதமாக இத்தனை வாரமாக பார்க்கல, புள்ள பிறந்த விஷயத்துலேருந்து பார்க்கல. பேபி வந்துட்டு பக்கத்தில் வந்து தூங்கிட்டுருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவங்க ரூம்லேருந்து வெளியாகி அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ஹாலில் போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, வந்தோடனே கட்டி பிடிச்சிடணும், அவர் ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சி அவங்க லவ் வந்து தெரியப்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்காங்க. கதவு திறந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து உள்ளுக்கு போடுறாரு. இவங்க முன்னுக்கு தான் நிற்கிறாங்க. இவங்க வந்து பயம்படுத்துகிற மாதிரிலாம் நினைக்கல. இவங்க முன்னுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேஸில் வந்து அவங்க நின்றுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் உள்ளுக்கு கதவு திறந்து வர்றாரு. கதவு திறந்து வந்துட்டு நேராக இவங்களை அப்படியே பார்த்துட்டோம், பார்க்காத மாதிரி அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, ரூமில் போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு நேராக வந்து வாஷ்ரூமுக்கு போயிடுறாரு. வாஷ்ரூம் போய்ட்டு மூஞ்சிலாம் வாஷ் பண்ணிவிட்டு, அப்போ அவர் கையில் வந்து அந்த அவரோட ஹெட்ஃபோனோட தான் தட்டிக்கிட்டே இருக்கார். இவங்கள வந்து பார்த்தாத மாதிரியும் அந்த ஃபோனில் தான் அவர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அவங்க ஒய்ஃப் நிற்கிறது வந்து அவர் கவனிக்கவே இல்லை. இவங்களுக்கு என்னடா அது, இவங்க இத்தனை மாதம் கழித்து இத்தனை வாரம் கழித்து ஒரு நம்மளை வந்து பார்க்குறோம், இவர் நம்மளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறதுக்கோ கூப்பிட்றதுக்கோ போகிறாங்க. அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு ஃபோனை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஃபோனை தட்டிகிட்டோ காதில் வச்சுக்கிட்டு ரொம்ப அங்கே கான்சன்ட்ரேட் போகவும் இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, திடீர்னு ரொம்ப மனசு வளைஞ்சு போகிறாங்க. ரொம்ப எதிர்பார்த்து நின்றாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போகுது. அதே நேரத்தில் நம்மளே போய் கேட்போம், நம்ம கண்ணுக்கு தெரியணுமா தெரியலையா, என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து அவங்களோட பேபி வந்து ரொம்ப கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னாக்கா ஒரு சின்ன பிள்ளைங்க பயந்துச்சுங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பேபி கத்தி அலறும். அவங்க டக்குன்னு வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க ரூமுக்கு போய்ட்டு அந்த பேபியை சமாதானப்படுத்தி அந்த பேபிக்கு பால்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா சின்ன பேபி இல்லை, அப்போ பேபிக்கு பால் கொடுத்துட்டு இவங்களுக்கும் அந்த நேரம் வந்து டைட் ஆகுது. பத்தாவதுக்கு வந்து கவலையாக இருக்குது. ஏன்னா பேபிக்கு பால் கொடுத்துக்கிட்டே பார்க்குறாங்க. அந்த புள்ள அழுகிற சத்தம் கூடயும் கேட்காம இந்த ஹஸ்பண்ட் ஃபோனை தட்டிகிட்டு இருக்காரு. இவங்க வந்து பாலை குடிச்சிக்கிட்டே அந்த பேபியும் பார்க்குறாங்க, ஹஸ்பண்டையும் பார்க்குறாங்க, பேபியும் சமாளிச்சிட்டு இருக்காங்க அழுவாமல். அப்படியே இருக்கும். அந்த ரூமோட கர்ட்டன்லேருந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. ஏன்னா கர்ட்டன் வந்து காற்றடிக்குது, கர்ட்டன் வந்து விலகி போகுது. அந்த ஒரு 2 கேப்பில் வந்து ஹஸ்பண்டை பார்க்குறாங்க, இந்த பக்கத்து பேபியை பார்க்குறாங்க. அந்த கர்ட்டன் துணி வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன ஒரு விஷயத்தை அவங்க கவனிக்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் அப்படி தூங்கிடுறாரு. இவங்க வந்து பேபிக்கு பால் கொடுத்து இந்த பேபியை தூங்க வைக்கிறதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் அங்கே தூங்கிடுறாரு அசதியில். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து ரொம்ப, அதாவது மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு அவங்களுக்கு. ரொம்ப எதிர்பார்த்துருந்து
ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒய்ஃப் இல்லாமல் இந்த ஹஸ்பண்ட் எந்த விதமான ஃபீலும் காமிக்கலையேன்னு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க மனசு. இப்போ என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு கவலையிலோடு அப்படியே அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் அவங்க எந்திரிச்சு பார்த்தோன்னே அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, அவர் எழுந்துச்சி வேலைக்கு போயிட்டார். அவங்களுக்கு அப்பயும் காலையில் எழுந்துச்சுன்னு ரொம்ப கவலையோடு எழுந்திரிச்சு அவங்க நார்மலான அவங்க ரொட்டீனை அவங்க பார்க்குறாங்க. இந்த பேபியை கவனிக்கிற, பேபி அழுவுது, பேபிக்கு பால் ஆக்சுவலி அவங்க எல்லாம் எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ பேபிக்கு பால் கலக்கி கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு 3-4 டேஸ் இதே மாதிரி ஓடிடுச்சு. ஹஸ்பண்ட் வராங்க, பார்க்க மாட்டுறாங்க. ஏன்னா இவங்களும் பேசினாலும் போகிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட பேபி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பேபி யாரோ கில்லுன்னு அழுவுன மாதிரி இருக்கும், சும்மாவே அலற மாதிரி இருக்கும். அவங்க ஹஸ்பண்டும் சில நேரத்தில் விடிய வராமல் கூட இருந்திருக்காரு. அந்த 3-4 டேஸில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. 5வது நாள் என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரி அவங்களும் இப்போ முறை தூங்கிடுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல அந்த அன்றைக்கின்னு பார்த்து. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம காலையில் எழுந்திரிச்சு போய்ட்டு இன்றைக்கி சமைச்சு வைப்போம் ஹஸ்பண்டுக்காக. ஏன்னா வீட்டு வெளியே மீன் விற்கிறாங்க ஆளுங்க, இந்த வண்டியில் விற்பாங்களே. ஸோ அந்த மாதிரி மோட்டர் பைக்கில் மீன் விற்கிறாரு ஒருத்தர், ஒரு அங்கிள், வயசான அங்கிள். மீன் விற்றுக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி மீன் வாங்குவோம், கொஞ்சம் அவர்கிட்டயே கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சமைச்சு வைக்கலாம். சரி ஹஸ்பண்டுக்கு என்ன தான் பிரச்சனை, நம்ம பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு காலையிலே குளிச்சு கிழிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய்ட்டு அந்த முன்னுக்கு ஒரு வண்டி போட்டு ஒருத்தர் மீன் வைக்கிறாங்க. அங்கே போகிறாங்க. போகிற வழியில் பக்கத்து வீட்டு அவங்களோட நெய்பர்ஸ்னால் பக்கத்து வீட்டு அவங்களோட ஜிரான்னு சொல்லலாம், இல்லைனாக்கா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிக்கலாம் தமிழில். ஸோ எல்லாம் நடந்து வராங்க. ஏன்னா மார்க்கெட்னால் நம்ம போய் வாங்குவோம் ஒரு இடத்துல. இங்கே ஒரு பைக்கில் ஒரு தள்ளு வண்டியில் போட்டு ஆளுங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் தானே போய் வாங்குவோம் காய்கறி, இந்த மீனெல்லாம். அப்போ அந்த நேரத்தில் இவங்க நடந்து போகவும் பக்கத்து வீட்டுக்கார 2-3 பேரில் அவங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க அக்கா, அந்த மாதிரி பேசுகிறதுக்காக சிரிக்கிறாங்க. முதல் சிரிப்போம்ல, உடனே போய் பேச மாட்டோம்ல. சிரித்தோன்னே பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் பார்த்துட்டு தெரியாத மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, என்ன அவங்க கொஞ்சம் கவசானப்படலாம், அதாவது இந்த மாதிரி கம்பத்து இடத்துல வந்திருக்காங்க, அதாவது வில்லேஜ் சைட்லேருந்து. இப்போ அவங்க வந்த இடம் டவுன் ஏரியா. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த டவுனில் உள்ளவங்களும் இப்படி தானா, பார்த்தோன்னே சிரிக்க மாட்டுறாங்க, நம்ம சிரித்தாலும் நம்மளை பார்த்து தெரியாத மாதிரி இருக்காங்களே, என்ன ஒரு கேரக்டர் இவங்களாம் சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு, சரி பரவாயில்ல அவங்களும் பேசாமல் அங்கேயே நின்றுட்டாங்க. வீட்டு வாசல் அந்த கேட்டை திறந்துருக்காங்க. இந்த லேடிஸ்லாம், மற்ற நெய்பர்ஸ் லேடிஸ்லாம் இவங்களை பார்த்து சரியாக சிரிக்காவோ அந்த ஒரு இது கொடுக்கல, மூஞ்சி கொடுக்கலன்னு சொல்லுவாங்களே, பார்த்து தெரியாத மாதிரி இருந்தோம்னா இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சரி அவங்களாம் வாங்கிட்டு போகட்டும், ஏன்னா இப்போயே அந்த மாதிரி மூஞ்சி காமிக்கிறாங்க, அங்கே போய் சண்டை கண்டை போட்டாங்கன்னா சரி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மீன்லாம் வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ போன உடனே தான் இவங்க போகிறாங்க, அந்த அங்கிள்கிட்ட மீன் வாங்குறதுக்கு போகிறாங்க. இப்போ நேராக அங்கே போய்ட்டு அந்த அங்கிள் நின்றுட்டு, அங்கிள் எனக்கு இந்த மீன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சு கணக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த அங்கிள் என்ன பண்ணியிருக்காரு, அவங்கள பார்த்துட்டு, எங்கே இருந்துமா நீ வர, எங்கே இருக்க நீனு அப்படின்னு கேட்குறாரு அந்த அங்கிள். அப்போ அவங்க பார்த்துட்டு, ஏன் அங்கிள் நான் இங்கே தான் இருக்கேன், அந்த பாருங்க அந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. இவர் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துருக்காரு, வீட்டையும் பார்க்குறாரு, அந்த ரீனாவையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு பிளாஸ்டிக் பையில் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஜாமான். அப்போ அவங்க காசை கொடுக்குறாங்க, அந்த காசை கூட அவர் வாங்கலை. அவர் வாங்காமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, தள்ளு வண்டி தள்ளிட்டு அவர் பாட்டுக்கு அந்த வீடு அவங்கள பார்த்து அந்த பார்த்த பார்வையிலேயே அவர் கிளம்பிடுறாரு அந்த இடத்த விட்டு காசு வாங்காமல். இவங்களுக்கு இன்னும் ஒரு குழப்பமாகுது, என்னடா என்ன பக்கத்தில் உள்ளவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா இவரு கூட காசு வாங்காமல் போகிறாரு அந்த அங்கிள், என்ன ஆச்சு எல்லாத்துக்கும். சரி நம்ம போய்ட்டு முதல்ல சமைக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா பேபி வேறு உள்ளுக்கு இருக்க வீட்டில். அப்போ நேராக போயிட்டாங்க. ஸோ இவங்களும் போயிட்டு நல்லபடியாக சமைச்சிட்டு இவங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் தான் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சாயந்தர நேரம் ஆகுது. அதே என்ன பண்ணுறாரு, அவங்க ஹஸ்பண்ட் வராரு. அப்படியே வந்துட்டோன்னே அவ்வளோ ஆசாசையாக சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாம் மேசை மேலே இருக்குது. ஆனால் இவர் 5-6வது நாள் ஆகி கூடியும் அந்த ஃபோனில் தான் இருக்கார் தவிர்த்து இவங்களை கண்டுக்கவே இல்லை. இப்போ இவங்களுக்கு சரியான ஆத்திரம் வருது. அந்த நேரம் பார்த்து திரும்ப பேபி யாரோ கில்லுனாக்கா, யாரோ கச்சூரி பண்ணாக்கா அழுவுமோ அந்த மாதிரி கத்தி அழ ஆரம்பிக்குது. அப்போ இவங்களுக்கு ஒன்றும் அந்த பேபி கத்துறதுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் இவங்கள பார்க்காததுக்கும் கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஃபீலோடு ரொம்ப கத்தி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது
என்ன பார்க்க மாட்டேறீங்க, இது பண்ண மாட்டேறீங்க, இந்த புள்ள வேறு, அதாவது அவங்க பேபி சொல்கிறாங்க, இந்த புள்ள வேறு என்ன கச்சூர் பண்ணுது, அதாவது டிஸ்டர்ப் பண்ணுது, இது எதுக்கு பிறந்துச்சு, எதுக்கு என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லி அந்த ஹால்லேருந்து கத்திக்கிட்டே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஏன்னா புள்ள வேறு அழுவுதில்ல, ஒரு அம்மாவோட மனசு அப்போ என்னத்தை கற்றுனாலும் புள்ள மேலே அந்த பாசம் இருக்குல்ல. அப்படியே என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து அந்த ரூமுக்கு போய் பேபியை தூக்க போகிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வெளியாகிட்டார் வீட்டை விட்டு. இவங்க ஒன்றும் அந்த பேபியை வச்சுக்கிட்டே கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. அதோடு என்ன பண்ணுறாங்க, இந்த மனசனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு அவங்க நல்லா ஃபீல் பண்ணுது. ஏன்னா அவ்வளோ பாசமாக இருந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்போ இவங்களை அறவே கண்டுக்கல. அப்போ ஃபோனில் இருக்கிறனா இது சம்திங் யூஸ் ராங். ஒன்று ஏதாச்சும் ஒன்று வேறு ஏதாச்சும் வந்து பொம்பளை இருப்பாங்க கண்டிப்பாக. அதனால தான் இவர் சேட் பண்ணிக்கிட்டோ பேசிக்கிட்டு இருக்கார் ஃபோனில். இல்லை இவருக்கு வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யமோ ஏதாச்சும் பூந்துருக்கு போல். அது அமானுஷ்யம் பூந்துருக்குன்னு அவங்க நினைக்கிறது இந்த வேறு ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கும், அந்த மாதிரி ஒரு திங்கிங்கோட இவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க. உண்மையிலே வந்து பிஸ் ஆஃப்னு சொல்லுவாங்களே, அந்த டைம் ரொம்ப டென்ஷன் ஆகிற ஜாமான் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஜாமான் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. அப்போ ஜாமான் எடுத்து வச்சுட்டு முன்னுக்கு போய் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வீட்டு வாசப்படிக்கிட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது பேபி உள்ளுக்கு இருக்குது. பேபி அழுதுட்டு இருந்துச்சுன்னா பேபி கொஞ்சம் அந்த பூத்தின்லாம் வச்சு பேபி அழுவாமல் வச்சுட்டு அவங்க போய் ஜாமான் எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க. அடுக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டு சரி பேபியை போய் தூக்குவோம், பேபியை தூக்கிட்டு அடுத்தது வீட்டை விட்டு வெளியாக போகிறாங்க. அதோட முடிஞ்சு. ஏன்னா இவங்க கத்துறதையோ பேபி அழுகுறதையோ எதுவுமே கண்டுக்காமல் அவங்க ஹஸ்பண்ட் தான் வெளியாகிட்டார். இவங்க வந்து முடிவு எடுத்துகிட்டு அப்போ அவங்க பேபியை தூக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ ரூம்பு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த பேபி வந்து திரும்ப கத்தி அலற ஆரம்பிக்குது. இப்போ இவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து அப்படியே மனசுலேயே முனைவிக்கிறாங்க. சத்தம் வருது, மெதுவாக பேசுவாங்களே, ஆமாம் ஒரு வாரத்துக்கு மேலே இங்கே இருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆக போகுது இங்கே இருக்கேன், உன்னையும் கண்டுக்கல என்னையும் கண்டுக்கல உங்கள் அப்பா, இந்த ஆள்லாம் ஒரு புருஷனா, இந்த ஆள்லாம் ஒரு அப்பாவான்னு சொல்லி அந்த முனைவிட்டு ஏசிக்கிட்டே வந்து போயிட்டு பேபி தூக்க போகிறாங்க. ரூம்பு உள்ளே போய் பார்த்தா அவங்களோட அந்த கை குழந்தைய வந்து ஒரு வயசான கேள்வி ஒருத்தவங்க தூக்கி வச்சுட்ருக்காங்க. ஒரு பாட்டின்னு சொல்லலாம், தூக்கி வச்சுட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா, வீட்டிலேருந்து இவங்க ஹஸ்பண்ட் இவங்களாம் தான். திடீர்னு இந்த கேள்வி எங்கேருந்து வந்தாங்க அந்த பாட்டி அப்படின்னு இவங்க வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சி ஆகிட்டோன்னே இவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை வரல. அந்த ரூமில் வந்து அப்படி நிற்கிறாங்க சில மாதிரி. உடனே அந்த வயசான கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கேருந்து போக முடியாது, இங்கேயே வந்து உக்காரு, வா என்கிட்ட வா அப்படின்னு ரொம்ப ஆத்திரமாக மூஞ்சி வந்து ரொம்ப ஆங்காரமாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து கூப்பிட்றாங்க இவங்களுக்கு. ரீனாவுக்கு ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்ட் பண்ணது சரியான ஆத்திரம், பத்தாவதுக்கு இந்த ஒரு கேள்வி வேறன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ யார், நீ என்னத்துக்கு இங்கே வந்து என் பிள்ளை எடுத்துகிட்டு என் பிள்ளையை கொடுத்துரு சொல்லிவிட்டு அவங்க போய் உடனே அந்த பிள்ளையை போய்ட்டு வாங்க போகிறாங்க. அந்த ஓல்ட் லேடி என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அதாவது கிட்ட வந்து நான் இவங்களை பிடிச்சி ஒரே தள்ளியிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் வந்து இப்போ தானே பிறந்துச்சு, ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. ஸோ உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்போ இவங்களை பிடிச்சி தள்ளும் பேபி வந்து இன்னும் வேகமாக கத்த ஆரம்பிக்குது. அதாவது ஒரு மல்லு கட்டுவாங்க சொல்லுவாங்களா, இவங்க போய் பேபியை பிடிக்க அவங்க கையை வச்சு தடுக்க அந்த மாதிரி தட்டணும். கடைசியாக வந்து இவங்க தள்ளின வேகத்துக்கு இந்த ரீனா வந்து அந்த கட்டிலில் போய் தலையிடிச்சு அவங்களுக்கு வந்து காயமாகி ரத்தம் ஊற்ற ஆரம்பிக்குது. இப்போ அந்த கீழே விழுந்த கட்டத்தில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆகிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது உடம்பு, ரத்தம் வர அப்படியே ஒழுகி அவங்க முகம் ஃபுல்லாக, அதாவது மேலே அந்த நெத்தியில் பட்ட அந்த காயம், அவங்க உதடெல்லாம் அந்த ரத்தம் வந்து ஒழுக ஆரம்பிச்சிருக்கு. இவங்க அப்பயும் அந்த ரத்த வெள்ளத்தோட இந்த ஒரு வயசான இந்த கேள்வியை வந்து இவங்க திரும்ப வந்து மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப என் பிள்ளையை கொடு எனக்கு என் பிள்ளையை கொடுத்துன்னு சொல்லி ரொம்ப வேகமாக கத்தி அலறிக்கிட்டு அந்த பிள்ளைய வந்து அவங்க மல்லுக்கட்டி வாங்கிட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கிட்ட. திடீர்னு பார்த்தாக்கா இவங்களோட ஹஸ்பண்டோட குரல் கேட்குது. அப்போ அவங்க அந்த மல்லு கட்டிக்கிட்டே இருக்கிற இடத்துல அவங்க ஹஸ்பண்டோட குரல் வந்து இந்த ரூம்புள்ளுக்கு வருது. அந்த ரூம்புள்ளுக்கு வருதுன்னா அவர் வராரு, ஹஸ்பண்ட் ஆக்சுவலி வராரு, இவங்க பேரை சொல்லிக்கிட்டே வராரு. வரவும் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டும் ஒருத்தரும் வராரு. யார் அந்த ஒருத்தர்னா அந்த மீன் வித்தார் ஒரு அங்கிள். அந்த அங்கிளும் அந்த ஹஸ்பண்டும் வராங்க ரூம்புள்ளுக்கு. ஸோ ரூம்புள்ளுக்கு வந்துட்டு அவங்க 2 பேரும் என்னமோ பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சரியாக விளங்கலை அவங்க 2 பேர் பேசுகிறது. இவங்க இங்கே மல்லு கட்டிக்கிறத பார்த்துக்கிட்டே அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு விளங்கலை. அப்போ அந்த நேரம் வந்து இவங்க மல்லுக்கட்டு ரொம்ப அந்த லேடி, அந்த ஓல்ட் லேடி இருக்காங்களே, அவங்கள வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப இவங்களை வந்து செவுத்தில் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டே செவுத்தில் அடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த பிள்ளையை கையில் வாங்கிட்டு அப்படியே செவுத்தில் அடித்து அங்கேயே விழுந்து மயக்கம் போட்டுடுறாங்க. மயக்கம் போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுங்க சொல்லிட்டு அப்பயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் ஆஃப்டர் ஒரு ஃபியூ ஹவர்ஸ், அவங்களுக்கே தெரில எவ்வளோ நேரம் வந்து அவங்க மயக்கம் போட்டுருந்தாங்கன்னு, அவங்க கண்ணு திறக்கும் போது அவங்களோட ஹஸ்பண்ட் மடியில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. தலையில் வந்து கட்டு போட்டிருக்காங்க.
தலையில் வந்து ரத்தம் வந்தது, கட்டு போட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு, ரீனா உனக்கு வந்து தெரியுதா, நான் ஹஸ்பண்ட் இருக்கம்மா பாருமான் கட்டி பிடிச்சிட்டு அவர் கூப்பிடுவாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, தலை சரியான எனக்கு வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க, நம்ம புள்ள எங்கெங்க இவ்வளோ நாள் ஏன் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க, நாங்கள் இங்கே தானே இருந்தோம், இப்போ தான் எங்களுக்கு தெரியுதான்னு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா உனக்கு தெரியாது, ஆக்சுவலி இந்த வீட்டு உள்ளுக்கு வந்து நீ இருந்தது, நீயும் பேபியும் இருந்தது எனக்கு அறவே கண்ணுக்கு தெரியல. நான் இப்போதான் வந்து ரூமுக்கு வந்து போகும்போது ரூம்பை பார்ப்பேன், ஹாலை பார்ப்பேன். அந்த நேரம்லாம் வந்துட்டு எனக்கு என்னமோ உன் குரலோ பாப்பா அழுகிற குரலோ அந்த மாதிரி குரல் தான் எனக்கு கேட்டிருக்கு, சத்தம் தான் கேட்டிருக்கு, அதெல்லாம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு வந்து நீங்கள் 2 பேரும் என் கண்ணுக்கு சுத்தமாக தெரியல, அதனால தான் நான் வந்து ஃபோனை தட்டிக்கிட்டே இருப்பேன் எப்போதும். அதாவது ஃபோனை தட்டிக்கிட்டு இருப்பேன், ஃபோனை வந்துச்சு உனக்கு வீட்டுக்கு கால் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் வந்ததுலேருந்து நான் வந்து ஃபியூ டைம்ஸ் உனக்கு கால் பண்ணேன், உனக்கு கால் வந்து ரிங் போது, ஆனால் ஃபோன் வந்து கிடைக்காது, எனக்கு அட்டென்ட் பண்ண மாட்டேங்க யாரும். ஸோ இதே மாதிரி இருந்து தான் நான் நம்மளோட மாமியார், அதாவது உங்கள் அம்மாவுக்கும் ஃபோன் அடித்து கேட்டேன். அப்போ தான் தெரியுது நீ வந்து 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, 1 வாரமாக போகுது. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், தேடி பார்த்துட்டு நான் போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வரேம்மா. வர வழியில் தான் இதோ இந்த ஒரு அங்கிளை பார்த்தேன், இந்த மீன் விற்கிறாரா அவரை பார்த்தேன். அப்போ அவர் தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மனைவி வந்திருக்காங்க. அப்போ தான் நான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இல்லையே மனைவி ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி உங்கள் மனைவியை பார்த்தேன், மீன் வாங்க வந்தாங்க, ஆனால் உங்கள் மனைவிக்கு பின்னாடி 2 வயசான உருவங்கள் வந்து நான் பார்த்தேன். அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஆரம்பத்தில் அவங்க மீன் வாங்க போனாங்களே, ஸோ மீன் வாங்க போகும்போது இந்த ஒரு நபருக்கு மட்டும், அந்த மீன் வைக்கிற அங்கிளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வைஃப், இந்த ரீனாவை வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் அவர் பேசும்போது அவங்க வீட்டையும் இவங்களையும் பார்த்துட்டே இருந்தார்ல ஆரம்பத்தில். ஆக்சுவலி அந்த வீட்டில் வந்து 2 உருவங்கள் வந்து பாதுகாப்பாக காவலுக்காக இருந்திருக்கு. அதாவது இந்த ரீனா வந்து இவங்க வந்து அந்த உலகத்தை விட்டு இவங்க தனியாக வராத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு. இந்த ஹஸ்பண்டும் வந்து டெய்லி வீட்டுக்கு வருவார், ரூமை பார்ப்பார், செவரை பார்ப்பார், அதோட ஃபோனை தட்டிகிட்டே இருப்பார். ஆக்சுவலி இந்த ஹஸ்பண்ட் அப்படி இருக்காருன்னா, இவர் எப்போதும் வந்து அந்த ஒய்ஃப் மேலேயும் பேபி மேலேயும் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. சில டைமில் ஆளுங்க கால் ஆன்சர் பண்ணுவாங்க, யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் இவருக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகி அவர் டயர்ட் ஆகி அவர் படுத்து தூங்கிடுறாரு. அப்போ அதே சமயத்தில் வந்துட்டு ரீனா பார்க்கவும் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிய நினச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க இருந்ததே வந்து அவர் கண்ணுக்கு தெரியல. அவங்க வந்து அதே வீட்டில் வேற ஒரு டைமென்ஷனில் இருந்திருக்காங்க. ஏன் வேற ஒரு டைமென்ஷன்னா, இந்த ஒரு அமானுஷ்யம் இது வந்து ஆக்சுவலி வந்து ஜேஎன்னு சொல்லலாம், இல்லை புனியான்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யங்கள் வந்து அதுங்க வந்து வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்க. நம்ம பக்கத்துலேயே, நம்ம இங்கே தான் இருப்போம், நம்ம பக்கத்துலேயே வேறு உலகம் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு டைமென்ஷன் வந்து இவங்களை வச்சுருந்துருக்குங்க. அதாவது இவங்களை அந்த ஒரு டைமென்ஷன்லேயே கொண்டு போகிறதுக்கு, அதுங்களோட உலகத்துக்கே கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்துருக்கீங்க. ஏன்னா சின்ன பிள்ளை ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இந்த மீன் விற்கிற அந்த அங்கிள் வந்து இவருக்கு சில மாந்திரிகம் சொல்கிறது சில படுப்புகள், அதாவது கொஞ்சம் சாமி பக்தி உள்ள ஆள் இவர். ஸோ இவருக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்ச வசி தான் இவருக்கு வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த ஹஸ்பண்ட் போயிட்டு வரவ இந்த போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணுறது எல்லாமே அந்த அங்கிளை பார்த்து தான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அங்கிளும் பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு இருந்திருக்காரு. அந்த டைமில் இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை உன்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வேற ஒரு உலகத்தில் இருக்குது, நீ வான்னு சொல்லி தான் அந்த டைம் கூட்டிகிட்டு இருந்தது. அந்த ரூமில் வந்து இந்த சண்டை நடந்துட்டு இருந்துச்சுல, ஆக்சுவலி அந்த ஓல்ட் லேடியோட உருவம் வந்து இவங்களுக்கு தெரியல. யாரும் ஹஸ்பண்டுக்கும் அந்த ஒரு அங்கிளுக்கும் வந்து அந்த உருவம் தெரியல. ஆனால் அங்கே இவங்க இருக்காங்கன்னு மட்டும் அந்த அங்கிளுக்கு தெரியுது. இந்த உருவம், அந்த ஒரு சண்டை போட்டுக்கிட்டு அந்த சுச்சுவேஷன் எல்லாமே. அப்போ அந்த நேரத்தில் இவங்களுக்கு அந்த அடி தலையில் படும்போது இவர் தான் அந்த மாந்திரிகம் வந்தது, அந்த ஒரு அமானுஷத்தை வந்து சில மந்திரம் வேர்ட்ஸ் வந்து சொல்லி தான் விளக்கி வச்சுருக்காரு. ஸோ விளக்குன்னு தான் இவங்க ஒய்ஃபே வந்து இவங்க இந்த ஹஸ்பண்டுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரூஃப் என்னன்னாக்கா, இவங்களுக்கு பட்ட அந்த அடி தான், அதாவது அந்த தலையில் பட்ட அடி, அந்த காயம், அந்த ரத்தம், அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுது, அப்புறம் போலீஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபும் பார்த்துருக்காங்க. ஆமாம், எத்தனை தடவை அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சிருக்காங்க, போலீஸ் ரிப்போர்ட் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் கட்டு போடும்போது தலையில் போய் கட்டு போட்டிருந்தாங்களே, ஸோ அந்த கட்டு போட்ட அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆக்சுவலி வந்து ஒரு ஆள் பிடிச்சி செவுத்தில் அடித்தா தான் இந்த மாதிரி ஒரு காயம் உண்டாகும், சொந்தமாக போயிடுச்சாக்கா அதோட காயம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரீனா வந்து, ஆமாம் உண்மையிலே வேறு ஒரு டைமென்ஷனில் நான் போயிட்டு வந்திருக்கேன், ஆனால் எனக்கே தெரியல,
ஆனால் இதுங்க வந்து எங்களை வந்து அந்த உலகத்தில் வச்சுக்க பார்த்துருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த சைவசேரன் வித்தாரில் அந்த மீன் வித்தார் அந்த அங்கிள், ஸோ அந்த அங்கிள் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ஆகிட்டார், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ஏன்னா அவர் தானே காப்பாற்றிருக்காரு வந்து. ஏன்னா மற்ற ஆளுங்க அந்த நெய்பர்ஸ்க்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இவங்கள அந்த அங்கிள் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து நல்லா சாமி பக்தி உள்ள ஆள். கடைசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த விஷயம் இந்த நடந்தது இந்த இன்சிடென்ட் எல்லாமே வந்து கேட்குறதுக்கெல்லாம் ஒரு தயாரித்து ஒரு படங்கதை மாதிரி இருக்கலாம். ஆனால் அனுபவிச்சவங்களுக்கு, அதாவது அனுபவிச்ச எனக்கு மட்டும்தான் அந்த இன்சிடென்ட் அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு தெரியும். இந்நேரத்துக்கு அந்த அங்கிள் இல்லைன்னா நான் வந்து இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டேன். நானும் என் பிள்ளையும் வேறு எந்த உலகத்தில் இருந்திருப்போன்னு எங்களுக்கே தெரிலன்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரி அவங்க முடிச்சிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த அலாம் புனியான், அலாம் ஜேஎன் இந்த மாதிரி உள்ள டைமென்ஷன் வந்துட்டு ஆக்சுவலி இருக்குன்னு நம்பப்படுது. சயின்டிஃபிக் பிரகாரம் அதாவது ப்ரூஃப் பண்ணலனாலும் சில விஷயங்கள் வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ப்ரூஃப் இருக்குது. அதாவது வேறு டைமென்ஷன் ஆளு காணா போய் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் கழித்து அவங்க திரும்ப வந்து ஆமாம் இந்த மாதிரி நான் இந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு வருஷம் கழித்து நான் இங்கே வந்திருந்தேன். சில ஸ்டோரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேறு ஒரு காணா போய் ஒரு வருஷத்துக்கு மேலேயாவது வரும்போது ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையோட வந்திருக்காரு. வந்து அவங்க வீட்டில் போய் அவங்க ஹோம் டவுனில் போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இல்லை நான் அதே இடத்துக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு போனவங்களோட ஸ்டோரி கூடயும் இருக்கும். அதை நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இடையில ரீசன்ட்லி வந்து ஒருத்தர் வந்து அச்சாப்னு ஒருத்தர் அவர் காணா போயிருந்தார். இது வந்து நடந்தது எங்கன்னா ஈப்போவில் நடந்திருக்கு. அவர் வந்து ஹைக்கிங் போயிருக்காரு, அங்கே இவர் காணா போயிருந்தார். ஸோ அவரை கடைசி வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் ஆகி கூடியும் இந்த வருஷம் 2002ஓட 3 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு அந்த 3 இயர்ஸ் ஆகி கூடியும் அவர் வந்து யாருனாலும் கண்டுபிடிக்க முடியல. அதாவது கவர்மெண்ட் அனுப்பி போலீஸு, பொம்பா, ஃபயர் டிபார்ட்மெண்ட் எது அனுப்புனாலும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவரோட ஒரு காணா போன ஒரு விஷயம் கூட ஒரு மிஸ்திரியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணன் இருக்காங்க, என் மாவன் இருக்கான் அப்படின்னு தான் அவங்க வீட்டில் நம்பப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்திரிஸாக காணா போகிறதுலாம் வந்து கட்டுக்கதை தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, அவங்க வீட்லேயே சொல்கிறாங்க. ஆனால் சில இந்த மாந்திரிங்க செய்கிறவங்க, இந்த போமோ, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு அச்சாப்ன்றவர் வந்து மிஸ்திரியஸான ஒரு உலகத்துக்கு போயிட்டார். அதாவது வேற ஒரு டைமென்ஷன், இது வந்து புனியான் டைமென்ஷன், அங்கே போயிட்டார். அங்கே போன வச்சு தான் இவரை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த மாதிரி அலாம் வேறு ஒரு டைமென்ஷன் வந்துட்டு ரொம்ப காணா போகிறது வந்துட்டு குழந்தைகள், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆம்பளைங்களை தான் வந்து ரொம்ப அவங்க வந்து கூப்பிட்டுக்குவாங்களாம். எப்படின்னா, இந்த அலாம் புனியான் வந்துட்டு ஜேஎன்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து மாறு வேஷத்தில் வருவாங்க. மாறு வேஷம்னா இவங்க வந்து அதாவது அவங்களோட ரூபத்தை வந்து மாற்ற முடியும், அழகான பெண்மணி மாதிரி கூட வருவாங்க. அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு அழகான பெண்மணியை காட்டில் பார்த்த உடனே இவர் லாஸ்ட்டாக இருந்தால் கூட இவங்க ஒரு அழகாக இருக்காங்களே, இவங்க நம்பி நம்ம வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அழகான ஒரு கம்பத்துக்கு, அதாவது அவங்களோட வில்லேஜ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த வில்லேஜ் வந்து எப்படி ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அங்கே பழகுறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. அதாவது இப்போ இருக்கிற நம்ம உலகம் வந்து ரொம்ப சுயநலமான ஒரு உலகமாக இருக்குது. அதாவது எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு உதவி வந்துட்டு தேடி போகிறதா இருந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அங்கே எல்லோரும் நல்லா பழகி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள்கிட்ட கொடுத்தோன்னே அங்கே போன அந்த ஆண்மகன் யார் போனாலும் அவங்களுக்கு வந்து அங்கே இருக்க பிடிச்சிருமா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அழகான பெண்மணியை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ அதான் பாதை கண்டுபிடிக்க முடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு, நீ ஒரு 3 மாதம் அங்கே இருந்துட்ட, ஸோ இதுக்கப்புறம் நீ இங்கேயே இரு, என் பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற அவங்களோட இனத்தில் உள்ள, அதை என்னென்னா அந்த ஒரு இந்த வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்களே, இந்த ஜேஎன் அப்புறம் இந்த புனியான் அந்த மாதிரி இருக்கிற சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்களை வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணிச்சு அவங்களோட வாரிசை உண்டாகிறதுக்கு, அதாவது அவங்க வாரிசு அழியக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராப் வந்து அவங்க வச்சுருவாங்க. இவங்களுக்கு அதாவது கண்ணை மறைச்சிடுவாங்க, பாதையை கண்ணை மறைச்சிடுவாங்க. அப்போ அவர் அங்கேருந்து வாழ்ந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு திரும்ப அவங்களோட நீ உன் வாழ்த்துக்கு போகிறனா போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவருக்கு தான் இங்கே ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாமே இருக்குது. அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. வந்த பிறகு அவர் உண்மையான உலகத்துக்கு போனாலும் அவர் வந்து நினச்சி நிற்க முடியாது, அவருக்கு இங்கே வரணும்னு தான் தோணும். அப்போ அந்த டைமில் அவர் இங்கே வந்து செச்சாரா ரேலாஹத்தி, அதாவது அவர் வந்து அவர் செல்ஃபே வந்து அவர் வந்து ஆஃபர் பண்ணிடுவார், பரவாயில்ல என் மனப்பூர்வமாக நான் வந்து இந்த உலகத்தில் இருந்துடுறேன்னு சொல்லி அங்கேயே வந்து அவர் வாழ ஆரம்பிப்பார். ஸோ இதுதான் வந்து ஃபியூ பீப்புள்ஸ்க்கு நடந்திருக்கு, அதாவது உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்து உங்களுக்கு சொன்ன ஒரு கதை. ஸோ அதை நான் ஸ்க்ரீனில் நான் கண்டிப்பாக போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து நியூஸில் வந்த ஒரு செய்தி, இது வந்து கட்டுக்கதை இல்லை, நியூஸில் வந்த ஒரு செய்திகள்.
இது எந்த அளவுக்கு நம்பப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து இது 100% நம்புங்கன்னு நான் சொல்லலை, நம்பாதீங்கன்னு நான் சொல்லலை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஸ்டோரி. இதுக்கு வந்து எந்த விதமான ஆன்சர்ஸ் இருக்காது என்றைக்குமே. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த அலாம் புனியான், இந்த அலாம் ஜேஎன் ஜின் அதுக்கெலாம் வந்துட்டு ஒரு 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 ஃபுல் வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த ஸ்டோரியோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ஒரு டைமென்ஷனை பற்றி நான் சிறு விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா, அதை ஒரு வீடியோ நம்ம செஞ்சு போடுறதுனா போடலாம். ஆனால் ஆக்சுவலி அந்த ஒரு நீட்டான ஒரு வீடியோ, அதாவது இன்னொரு வீடியோ நான் செஞ்சாலும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் அதில் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோலேயே அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தாக்கா பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். மேபி அந்த ஸ்டோரி முன்னுக்கு நடந்த ஸ்டோரி கூட உங்களுக்கு சில ஸ்டோரி வந்து சில பேருக்கு புரியும். அதாவது இந்த ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைமென்ஷனல் ஏற்கனவே நம்ம மைண்ட் பவர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து சில வீடியோஸில் சில இன்ஃபர்மேஷன்லாம் கனெக்டடாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு அமானுஷ்யம், இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் கனெக்ஷன் இருக்கும் சயின்ஸு கூட. ஸோ நம்மளாம் வந்துட்டு ஆளுங்க வந்து சொல்லுவாங்க சயின்ஸ் வந்து ப்ரூஃப் இருக்குது, மிஸ்டீரியஸ்க்கு வந்து ப்ரூஃப் இல்லைன்னு. ஆனால் ஆக்சுவலி சயின்ஸும் இந்த மாதிரி மிஸ்டீரியஸான விஷயமும் சரி, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரி, ரெண்டுமே கனெக்ட் ஆகிற ஒரு இடம் தான் வந்து நம்மளுக்கு வந்து உண்மை கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரப்போகிற வீடியோவை ஒன்று ஒன்றா தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோலாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு பாருங்கள். அதாவது ஒரு த்ரில், ஒரு ஹாரர் மூவி, ஹாரர் ஸ்டோரி, அந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தை சந்திக்கும் முறை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.